பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு லட்சியம் இல்லை, அப்படி ஒரு குறிக்கோள் இல்லை. கல்யாணம் ஆனால் போதுங்கிறது தான் அவங்களோட குறிக்கோள், வேற ஒன்றுமே கிடையாது. இதுதான். ஸோ இப்போ இவங்கள நம்ம மாற்றலாம்னு நினச்சா தோற்று போகிறது தான் அதிகம். மாற முடியல. அவங்களுக்கு விதி சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, நீங்கள் பொருத்தங்கிறத பார்த்து பண்ணுங்கள், உங்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் நல்லாயிருக்கும், என்ன சொல்லு கேட்கவே மாட்டுறாங்க. அவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க. காரணம் மனம் போன போக்கில் தான் அவங்க வாழ்க்கை போகுது ஒழிய, அது விதி அப்படி தான் போகுது. விதி போகிற போக்கில் மனம் போகும், மனம் போன போக்கில் வாழ்க்கை போகுது. ஆக மொத்தத்தில் அதுதான் எதுவும் மாற்ற முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆராய்ச்சியில் தெரிய வந்தது. இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மனம் மாற்றம் நினைக்கிறது, அவங்களோட எண்ணங்களுக்கு தடை போடுறது எல்லாமே என்ன ஆகும்னாக்கா அவங்களுக்கு விரோதி ஆக்கி விட்டுரும். அவங்கள என்ன பண்ணோம், உங்களை பிடிக்காமல் போயிடும். நீங்கள் அட்வைஸ் பண்ணாமல் அப்படியே போயிடும். இப்போ இதுக்கு நானாக சொல்கிறேன் நான் கருத்து அப்படின்னு பாருங்கள். கீதா சாரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். கீதையோட சாராம்சம் என்னன்னு பாருங்களேன். ஒரு நல்லதுக்காக கெடுதலையும் செய்யலாம்ங்கிறதாங்க கீதா சாரம். ஒரு நல்ல விஷயத்துக்காக கெடுதலையும் செய்யலாம்ங்கிறது தான் கீதா சாரம். ஆனால் ஒரு கெடுதலுக்காக நல்லதை கூட செய்யக்கூடாது அப்படின்னு தான் அர்த்தம். புரியலல்ல? இப்போ இன்னா செய்தார் ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்து விடல் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? இன்னானா கெடுதல். கெடுதலை செய்கிற ஒருத்தருக்கு அவரே வெக்கப்படுற அளவுக்கு நல்லது செய்யணும்னு திருவள்ளுவர் சொல்கிறார். சிசுபாலன் 100 முறை அவமானப்படுத்துகிறார். அவர் முன்னாடி வான் பண்ணி வச்சுட்டார். யார்? அவங்க அத்தை கொடுத்த வாக்குப்படி கிருஷ்ணர் 100 முறைக்கு அவன் என்னை கேவலப்படுத்தலாம், நான் விட்டுடுவேன், ஆனால் 101வது முறை அவனை அவமானப்படுத்தினான்னா அவன் கொன்னுடுவான்னு முன்னாடியே சொல்லிடுறார். அவன் திருந்துனானா? திருந்தலை. எண்ணிக்கையில் கையில் மயில் பீலிகையை கையில் வச்சுக்கிட்டு ஒரு வாட்டி கிண்டல் பண்ணும்போதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பான். கடைசியாக 100 இது போட்டு முடிச்சிடும். அதோட நெத்தின்னு இருக்கணும். இருக்குதா ஒன்றும் மயில் பீலிகை இருக்கிற மாதிரி நினச்சிட்டு ஒன்று கடைசியாக 101வது முறையாக சிசுபாலனை ரொம்ப கிருஷ்ணர் ரொம்ப காலமாக பேசும்போது மயில் தொகையை தேடி பார்ப்பார், இருக்காது. ஏன்னா 100 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவர் இந்திரபிரசத்தில் பெரிய சக்கரவர்த்தி பதவியேற்பு டே வருது. அன்னைக்கு போய் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சக்கரத்தால் சிசுபாபன் தலையை வெட்டிடுறாரு. திருவள்ளுவர் சொன்னதை அப்போ கிருஷ்ணர் கேட்கல. அவன் கெடுதல் செய்கிறான், அவன் வெக்கப்படுற மாதிரி அவனுக்கு நல்லது செய்யணும், அவனை மன்னிச்சு விட்ருக்கலாமா இல்லையா? செய்யலைங்க. அது மட்டும் இல்லை, கர்ணன் நல்லவனா கெட்டவனா? இன்றைக்கும் நம்ம பிறக்கிற குழந்தைங்களாம் துரியோதரன்னு பேர் வைக்கிறது இல்லை. ஆனால் கர்ணன்னு பேர் வைக்கிறோமா? வைக்கிறோம். பாண்டவர்கள் பேர் எல்லாருக்கும் வைக்கிறோம். தர்மன் வைக்கிறோம், அர்ஜுனன் வைக்கிறோம்,